இன்றைக்கி இந்த வீடியோவில் இறால் கிரேவி ரெசிபி காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இறால் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கறி இது நான்வெஜ்ஜில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும். இந்த இறால் கிரேவி வந்து பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாங்க. எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக 1 கிலோ இறாலை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு இதுலேயே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த இறாலை போட்டுடலாங்க. இந்த மாதிரி கிரேவிக்கு முன்னாடியே ஒரு வாட்டி இறாலை ஃப்ரை பண்ணி நம்ம செமி குக்கடாக எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரிக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிட்டு ஒரு சின்ன சைஸு லெமனை வந்து இந்த மாதிரி புழிஞ்சிட்டு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி லெமன் போட்டால் வாசனை எதுவுமே இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதிலேருந்து தண்ணியெல்லாம் செப்பரேட் ஆகும்ல, அப்போ மூடியை வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கூட மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் மூடியை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற தண்ணி எல்லாம் கூட ட்ரை ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ண இறாலை பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போது இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதுலேயே கொஞ்சம் கிராம்பு, பட்டா, ஸ்டார் பூ இருக்குல்ல, பிரியாணியில் போடுவோம் அது. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்க. ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு இந்த வெங்காயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இப்போ மூடியை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி கலர் வரணும். இதுலேயே இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலிருந்து பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு இதிலிருந்து ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் வந்து செப்பரேட் ஆகணுங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வேகணும். இப்போ மூடியை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே நம்ம செமி குக் பண்ணிக்கிட்டோம்ல, இந்த இறாலை எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே ஒரு குட்டி டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு ஏதாவது பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியாக மாறி எண்ணெய் வந்து மேலேக்கு செப்பரேட் ஆகணும். அது வரைக்கும் நடுவில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கினேன். இதெல்லாம் நல்லா வேக விடுங்க. கறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. அந்த பச்சை மிளகாவோட ஸ்பைசி வந்து இந்த குழம்புலக்கு இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். இந்த இறால் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பிரியாணி, பகாரா ரைஸ் எதில் இருந்தாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இறால் கிரேவியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொன்ன மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.